எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணா ஆனால் எதுவுமே நடக்கல. மழை பெஞ்சுனே இருந்தது. இப்போதான் வெயில் காயுது. அதனால டக்குன்னு செய்கிற மாதிரி நூடுல்ஸ் வாங்கி வந்துட்டோம். இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சு பட்டாசு அடிச்சு ஜாலியாக சரகச்சின்னு சாப்பிட போகிறோம். என்ன மாமா சாப்பிடலாமா? வச்சு மாமா நிறைய மொஞ்சிக்குது. பில்லில இது மாடு பிடிங்க போவாங்க. அதான் பாம்பு கண்டா கூட தெரியாது போலக்குது. பாம்புங்க கிடக்காது. அது கடைக்கு வேண்டிய எடுத்து கிடக்குமா? நூடுல்ஸ் சமைச்சு ஒரு சாப்பிட்டு சாப்பிட்றோம். பட்டாசு வெடிக்கும். சரி நூடுல்ஸ் முதல்ல வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சரி குண்டாடா எடுத்து போடு. பத்த வேண்டாம்டா. பற்ற வைக்கவா? வைடா. பாரு நான் எப்படி பற்ற வைக்கிறேன்னு. புசுவானத்தை கொளுத்தி விட்றையா? சங்கு சக்கரத்தை போட்டு கொளுத்தி விட்றா. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பத்து. ஆமாம். என்னடா பொசம் வைக்கிறா? தீபாவளி ஹாப்பி தீபாவளி அவருக்கு வேணா புரியுதா? வைமாம்மா நீ தான் ராசியானால நான் வச்சுவா. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். போது புது சட்டை ஓட்ட விட்டுச்சா? பாக்கெட்ல ஓட்டம் வந்துத்தியா வாங்கின அன்னைக்கு. என்ன இது புதுசான வெடிக்குதியா? வேணாம் நம்ம எப்பவும் போல வத்திப்பட்டியாலே கொளுத்திக்கலாம். ஐயோ நிறைய கண்ணு தெரியாம போயிருக்குமே. கண்ணு சரியில்லை போல சாமி. என்ன மச்சான் முதல்ல பொசவானா புசுன்னு போயிட்டு இப்போ வேணாம்பா. ஒரு புது சட்டையா பாடுறான் 2 ஓட்டம் வந்துத்துறா. வேணாம் நமக்கு நேரம் தெரிய கிடையாது. நம்ம சாமியை கும்பிட்டு கல்புரை கொளுத்தி ஆரம்பிப்போம். இப்போ அதில் இறங்கிட்டேப்பா. ஆமாம் கல்புரம் மூஞ்சி வர. ஐயோ அங்கெல்லாம் வேணாம்பா. ஒரு நாள் கோழி தீச்சதே போதும். என்ன சாமி கோழி திருட்டல கோழி தீச்சி விட்டுது அன்னைக்கு வெந்துருன்னு. ஏதோ ஒரு சாமிப்பா நல்லபடியாக நீ வீடியோ முடிக்கணும்பா. எந்த உடம்புக்கு எதுவும் ஆகாமல். என்ன இன்னும் பேப்பரில் அது என்னது? என்ன அது கல்புரையா? இது இப்போ பார்த்தாலாம் அடுத்து இன்னொரு கல்புரம் வைப்பேன். அதே மச்சி சாமி கையெல்லாம் நடுக்குதியா? ஐயோ பீசைகளை பார்த்துக்கிறேன். கையெல்லாம் நடுக்குதியா? பீசைகளை பார்த்துக்கிறேன். எந்த கையா இருந்தா நான் எல்லாம் என் கை தான். நல்லா உன் கை தானே. என்னடா இது கட்டிங் போட்டு தான் சென்டாமா? ஆமாயா கட்டிங் போட்டால் பேப்பரில் அது என்னது? கல்புரம் தான்யா. அதுவா கோயிலுக்கு போயிருந்தேன். அது விபூதி. சாமி எனக்கு எதுவும் ஆகாமல் காப்பாது சாமி. நானே கொண்டு வைக்க போகிறேன் இப்போ சூத்தில். சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சாச்சியா? என்னடா அதையும் நான் வைக்கிறேன். ஓட மாட்டேன். விபூதி நல்லா இருக்கியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் திட்டுத்தனமாக தின்னுவேன். தீபாவளி அதுமா ஒரு 5,000 அதை ஏதாவது கொடுத்தா தானே லைட்டாக போட்டுக்கின்னு சந்தோஷமாக நான் மட்டும் வேலை செய்வேன். அதை எப்போ உட கையில் கொடுத்துருந்தேன். உடனே சாப்பிட சொல்லு. எது கட்டிங் போட்டுட்டா போடு. இன்னைக்கு போடத்தான் வேலையாகணும். என்ஜாய் பண்ணுறோம்னா ஏன் நம்ம கொண்டாடுற மாதிரி உலகத்தில் ஒத்தனை தீபாவளி கொண்டாடிடுவோம் சார். அந்த சரக்கு ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். ஆமாம் சார் வேணுமா? போடு வரேன். உனக்கு வேணுமா? அடுத்த ரவுண்டு என்ன போட்டுக்கிட்டா? போடு. சரி ஓகே. உனக்கு வேணாம் இருந்தாலும் எனக்கு வேணும். அதனால் நான் போட்டுக்கிறேன்னா சரக்கு உன் மேலே தள்ளி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீ ஓடிட்ட. படித்து சொன்னேன் மழை பெய்யுது சீக்கிரம் வாடா கண்ணு. உலக வச்சுட்டா நூடுல்ஸ் கொட்டிட்டா? கொட்டு. இன்னும் கொட்ட மாட்டேதா? கொட்டு போடுறது. கட்டிங் தான் போட்டோம். அதுக்கே எனக்கு எல்லாம் ஒரு மாதிரியே சேர்த்து கொட்டிட்டோம்மா.
நூடுல்ஸ் வந்து மாமா வச்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே கடையை வச்சு காய்கறி எல்லாத்தையும் வதக்கலாம். ஏன்னா எப்போ மழை வரும்னு தெரியல, தூத்த போட்டுனே இருக்கு. மறுபடியும் மாமா நூடுல்ஸ்லாம் ஆற வைக்கிறது அப்புறம் வதக்கத்துக்குள்ளே ஆற வச்சுக்க. நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வதக்குறேன். கடாயை காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. எண்ணெய் காஞ்சித்தே வெங்காயத்தை போட்டுலாம். தீபாவளி வந்தாலும் வந்து இவன் டார்ச்சர் தாங்க முடியல. போட்டு வெடிக்க விட்றான். இப்படியா நான் போடுறேன். போடு அப்படிதான் போடு, எல்லாத்தையும் போடு 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 எல்லாத்தையும் போடு. அரிஞ்சு வச்ச கோசு, வெட்டி வச்ச காய்கறி. ஆமா காட்டு புட்டு வதக்கியா, மழை வந்துடும் போல நீ வதக்கிறதுக்குள்ள 1 மணி நேரமும் வதக்குற. வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் வதக்காச்சு. முட்டையை வச்சு ஊற்றிக்கலாம். ஆமாம், முட்டையை எப்படி உடைக்கணும்? நறுக்கும் உடைக்கணும். நூறு முட்டையை வச்சு ஊற்றியாச்சா. இதான் லாஸ்ட்டு முட்டை. ஆமா 100 முட்டை போட்டிருக்கா. ஆமா மழை பெஞ்சு காஞ்சி திரும்ப மழை வந்துருத்தியா, சோறாக்கி முடியுதுங்களா? 1 மணி நேரம் அதுக்குள்ள வெள்ளம் வந்துடும் ஆத்துலவா. கை வலிக்குதியா, டக்குன்னு கிண்டி முடியா? எனக்கு தானே வலிக்குது. சார்ப்ப எம்ம நேரம் தான் கை தூக்கி வச்சுக்கிட்டேன். உன் கை பக்கம் வராதியா யாருக்கும். மிக்ஸ் போட்டு வறுத்தாச்சு. அடுத்து நூடுல்ஸ் போட்டு கிண்டிக்க வேண்டியதான். ஆமா அப்படியே கொட்டா என்ன வர மாட்டேதா. எப்படி கொட்டணும் பாத்தியா? எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். மழை வருது, மசாலா பேர் சொல்ல டைம் இல்லை. ஆமா எப்படியா சூப்பரா போடலாம். நம்மம்மா சூப்பரான நூடுல்ஸ் ரெடியா? சாப்பிட்டு பாரு. அருமையா அருமை. நூடுல்ஸ் ரெடி. சரக்கு போட்டு சாப்பிடலாமா? நாம தீபாவளியை கொண்டாட போறோம். ஐயோ 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 தீபாவளி தான் பண்ணி கொண்டாடுறோம். எங்க சரக்கு? ஆமா எப்படி வாங்கிக்கிறேன்? ஆமா அதனால தான் வெயிட் அதிகமா இருக்கியா. நீ அது எத்தனை நான் இது எத்தனை போறேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு எல்லாம் நிறைய நூடுல்ஸை போட்டு நம்ம தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். நான் சாப்பிடலாமா? சந்தோஷமா. ஓகே போடுங்க. நம்ம ஆள் ஒருத்தர், நம்ம ஆள் தான் அவரு, நம்ம ஊருக்காரு. அவர் இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவருக்கு நிறையா போட்டு முடியா நூடுல்ஸ். அவர் போதுன்ற அளவுக்கு சாப்பிடணும் இன்னைக்கு. அவருக்கு போடியானா எனக்கே போடுங்க. இது எனக்கு போதும். போடு எல்லாம் நிறையா போடு. சரி டேஸ்ட் நூடுல்ஸ் நல்லா சாப்பிடுங்க. தீபாவளிக்கு எல்லாம் கறி கஞ்சி அடிப்பாங்க. நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்கும் சாப்பிடுங்க.
நூடுல்ஸு அருமையாக இருந்தது. மாமா வந்து மூளையில் உட்காந்து பீர் குடிச்சுங்கிறாரு. அவர் வந்து கச்சா வந்து சாப்பிடுவார். என்ன மாமா வா விடா, எல்லாருக்கும் போட்டு நீ தனியாக உட்காந்து குடிச்சிங்கிற. விட வந்து சாப்பிடு விடா. நூடுல்ஸ் நல்லா இருக்கியா? நீ கிண்டன்னு தான், உனக்கு சந்தேகம் தான், ஆனாலும் நல்லா இருக்கு. விட அந்த வீடியோ முடிச்சு வை வா. நீ சொல்லுறா ஏன் என்ன நூடுல்ஸ் பிடிக்காதா? ஐயா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டதே கிடையாது. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றோம். சரி நல்லா சாப்பிடுங்க. இன்னமும் நல்லா வச்சதுல கொஞ்சம் கூட சாப்பிடல. சாப்பிட்டு ஒரு 2 தட்டு வாங்கிங்க. இன்னும் கூட கேட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிட்றது பிடிச்சிக்கிறதால நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. சரி. ஆமாம், பத்தலாம் சொல்லக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நாங்கள் நூடுல்ஸ் தான் போடுவோம். அப்புறம் நீங்களே சொல்றீங்க நல்லா தான் இருக்குது, எல்லாம் விட்டுடா அப்படின்ட்டு.